நெடுந்தீவில் கடந்த 30 வருடங்களுக்கும் மேலாக மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் தீர்க்கப்படாதுள்ளதாக தெரிவித்து அப்பகுதி மக்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெடுந்தீவு மகாவலித்துறையில் முன்னெடுக்கப்பட்ட குறித்த போராட்டத்தில் பிள்ளைகளுக்கான கல்வி வேண்டும், சாராப்பட்டி நன்னீரை தாரை வார்க்காதே, வரிசை யுகம் எப்போது முடியும், சுத்தமான குடிநீர் வேண்டும், நெடுந்தாரகைக்குள் வதைக்காதே, மனிதர்களாய் நடத்த உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு கருப்பு துணிகளை கட்டியும் உளவு இயந்திரத்தில் கேலி சித்திரங்களை கொண்டு சென்றும் போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது மகாவலி இறங்குதுறையிலிருந்து நெடுந்தீவு பிரதேச செயலகம் வரை மக்கள் பேரணியாக சென்று பிரதேச செயலரிடம் ஜனாதிபதி, ஆளுநர், யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோருக்கான மகஜர்களை கையளித்தனர். போக்குவரத்து மற்றும் எங்களுடைய பிரதான வீதி திருத்தம் செய்ய வேண்டும். மருத்துவத்துறையில் இருக்கிற ஆளணி பற்றாக்குறைகளுடன் நிவர்த்தி செய்ய வேண்டப்படும் என்ற உங்களுடைய அடிப்படை உரிமைகள் நீங்கிய மனுவை தற்பொழுது கவனஈர்ப்பு போராட்டமாக நாங்கள் மாவலி துறைமுகத்தில் இருந்து ஆரம்பித்து தற்பொழுது பிரதேச செயலகத்துக்கு வருகை தந்திருக்கின்றோம். எங்களுடைய அடிப்படை தேவைகளான கடல் போக்குவரத்து, அடிப்படை கல்வி, எங்களுடைய நெடுந்தீவு மேற்கினுடைய பிரதான வீதி திருத்தம், வைத்தியசாலையில் காணப்படுகின்ற குறைபாடுடன் உங்களுடைய சுகாதார தேவைகள், மாணவருடைய அடிப்படை கல்வி ஆகிய 5 அம்ச கோரிக்கைகளை வைத்து இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு ஜனநாயக வழியை பின்பற்றிய கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை நெடுந்தீவிலே மேற்கொண்டிருக்கிறோம். நெடுந்தீவு மாவலி துறைமுகத்தில் இருந்து பிரதேச செயலகத்தை நோக்கி ஜனநாயக விழுமியங்களை பின்பற்றிய இந்த போராட்டம் தற்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கிறது. ஆனாலும் எங்களுடைய உரிமை போராட்டம், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் உறுதியோடு போராடுவோம். இந்த கடல் போக்குவரத்து என்பது காலாகாலமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் ஒரு பாராமுகமாக இருப்பதும், இந்த கடல் போக்குவரத்துக்கு முக்கிய பங்காற்ற வேண்டிய வீதி அபிவிருத்தி அதிகார சபை தன்னுடைய தகுந்த பதிலை வழங்காமல் இருப்பதும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பாடாக இருக்கிறது. குமுதினி, வடதாரகை, நெடுந்தாரகை என்ற 3 கடற்கலங்கள் அவனிடம் இருக்கிற பொழுதும் வடதாரகை, குமுதினி ஆகிய 2 படகுகளும் தற்பொழுது பழுதடைந்திருக்கிறது. நெடுந்தாரகை மட்டும் இப்பொழுது சேவையில் ஈடுபடுகிறது. இந்த நெடுந்தாரகை மட்டும் எங்களுடைய போக்குவரத்தை சீர் செய்ய போதுமானதாக இல்லை. நாளாந்தம் அரச உத்தியோகத்தர்கள் நெடுந்தீவை நோக்கி வருகிறார்கள். நெடுந்தீவு மக்கள் பிரயாணம் செய்கிறார்கள். சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். ஆனால் 100 பயணிகளுக்கு மேல் இறங்குதுறைகளில் போகின்ற பொழுது அங்கே நிறுத்தப்படுகிற தன்மை இருக்கிறது. எனவே அந்த இடங்களிலே எங்களுக்கான சரியான போக்குவரத்து தன்மை மறுக்கப்படுகிறது. நாங்கள் கடந்த காலங்களிலே போராட்ட சூழ்நிலையிலும் கூட நாங்கள் சிறிய தனியார் படகுகளிலே தான் நாங்கள் பயணித்திருந்தோம். அப்பொழுது கூட நாங்கள் நிரந்தரமாக சுதந்திரமாக எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டோம். ஆனால் இப்பொழுது பயணங்களிலே அருவருக்கிற தன்மையும் பயணிகளை இன்சைப்படுத்துகின்ற செயற்பாடுகள் பல நிறைவேறுகிறதும் எங்களுக்கு உண்மையிலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அதே போல இந்த குமுதினி படகு 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் 4 முறைகள் திருத்தப்பட்டிருக்கிறது. பல லட்சம் ரூபாய் செலவுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்ஜின் மாற்றம் செய்ய வேண்டிய எந்த செலவுகளும் செய்யப்படவில்லை. எனவே இந்த குமுதினி படகு திருத்தம் செய்வதிலே எங்களுக்கு ஐயப்பாடு இருக்கிறது. ஏற்கனவே கடந்த காலங்களில் திருத்தப்பட்டவற்றிலே
எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்பதை கடந்த வருடம் 5ஆம் மாதம் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே குமுதினி படகுக்காக திருத்தம் செய்யப்பட்ட நிதி மீளாவி செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை ஏகமனதாக அந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. ஆனாலும் கூட அது குறித்து மீளாய்வுகள் செய்யப்படவில்லை. கடந்த காலங்களோடு ஒப்பிடுகிற பொழுது 30 வருட காலத்திலும் எங்களுடைய இந்த ஆட்சியிலும் எங்களுக்கான நிரந்தரமான எந்த தீர்வுகளும் வழங்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் குறுகட்டுவார் இறங்கு துறைமுகத்தை புனரமைப்பு செய்கின்ற அந்த நிகழ்வை நாங்கள் உண்மையிலே வரவேற்கிறோம். அதே போல நெடுந்தீவிலே எரிபொருள் நிரப்பு நிலையத்தை அமைப்பதற்கான ஆரம்ப கட்டங்கள் வேலைகள் செய்யப்பட்டு நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய அனுமதிகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. மிக விரைவாக அதனை ஆரம்பிப்பதாக சொல்லி இருக்கக்கூடிய இந்த விடயங்களை நாங்கள் உண்மையிலே வரவேற்கிறோம். அது குறித்து நாங்கள் ஏற்கனவே நடந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திலேயும் ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களுக்கு நன்றி கூறியிருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் கோருவது, நாங்கள் வேண்டுவது எங்களுடைய இந்த அடிப்படை பிரச்சனைகளை மாத்திரமே நாங்கள் மையப்படுத்திக் கொள்கிறோம். மேற்கு வீதி திருத்தம் என்பது கட்டம் கட்டமாக திருத்தப்பட்டு 1.5 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட பகுதி கடந்த நீண்ட நாட்களாக திருத்தம் செய்யப்படாது இருக்கிறது. அந்த பயணத்தாலே பிரயாணம் செய்ய முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை அந்த மக்களுக்கு இருக்கிறது. மேற்கு பிரதேசத்திலே வாழுகின்ற அனைத்து மக்களும் பிரதேச செயலகம், வைத்தியசாலை, தங்களுடைய நாளாந்த போக்குவரத்துக்கு மாவலி துறைமுகம் போன்ற அனைத்து தேவைகளுக்கும் அந்த மேற்கு பிரதான வீதியை பயன்படுத்த வேண்டிய உண்மையான தேவை இருக்கிறது. ஆனால் அந்த மக்களுடைய அந்த வீதி திருத்தத்தை அரசு வீதி அபிவிருத்தி அதிகார சபை பாராமுகமாக இருப்பது எங்களுக்கு மிகுந்த வேதனையை உண்டு பண்ணுகிறது. எனவே அந்த வீதி திருத்தத்தை நாங்கள் உடனடியாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறுகிறோம். அதே போல கல்வி என்று எடுக்கிற பொழுது யாழ்ப்பாணத்தை போன்று அல்ல, நெடுந்தீவிலே பாடசாலை கல்வி மாத்திரமே இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே கல்வி கற்க முடியாவிட்டால் அவர் தனியார் வகுப்பறைகளை நாடி செல்வார்கள், அல்லாவிட்டால் ஒரு பர்சனல் கிளாஸுக்கு போவார். ஆனால் எங்களிடம் இருக்கிறது. ஆனால் அதே போல இங்கே உயர்தரத்திலே கலைப்பிரிவு மாத்திரமே காணப்படுகிறது. 2003ஆம் ஆண்டுக்கு பின்பு இங்கு வர்த்தக பிரிவு கூட இல்லை. ஆனால் இந்த கலைப்பிரிவுக்கு கூட ஆசிரியர்களை போடாதிருப்பது எங்களுடைய மாணவருடைய எதிர்கால கல்வி சீரமைக்கப்படவில்லை என்பது எங்களுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது. உதாரணமாக முக்கியமான பாடங்களான புவியியல், வரலாறு, தமிழ் போன்ற பாடங்களுக்கான ஆசிரியர்கள் இல்லை. தமிழ் பாடத்துக்கான ஆசிரியர்கள் 3 நாட்களுக்கு மகாவித்தியாலயத்திலும் 2 நாட்கள் ரோக்கா மகளிர் கல்லூரியிலும் கற்பிக்கிறார். எனவே ஒரு தமிழ் பாடத்துக்கு கூட 5 நாட்களுக்கு ஒரு ஆசிரியரை போட முடியாத நிலைமை காணப்படுகிறது. அதே போல மஹிந்தோதயா திட்டத்திலே கட்டுப்பட்ட மஹிந்தோதயா கணனி கூடம் 65 கம்ப்யூட்டருக்கு மேல் காணப்படுகிறது. ஆனால் அவற்றை பயன்படுத்துவதற்கோ அவற்றை கற்பிப்பதற்கோ ஒரு ஐசிடி ஆசிரியர் இல்லை. அதனால் அவை அனைத்தும் அங்கே பழுதடைகின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இது குறித்து நாங்கள் பல தடவைகள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயும் பாடசாலையுடைய அபிவிருத்தி கூட்டங்களிலேயும் பல்வேறு அபிவிருத்தி கூட்டங்களில் நாங்கள் கூறிய பொழுதும் எந்த விதத்திலும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை. அதே போலதான் வைத்தியசாலையிலே மருந்து கலவையாளர் என்பது இல்லை. அவர் ஒவ்வொரு நாளும் காலையிலே வந்து 3 மணி வள்ளத்திலே திரும்ப அவை 2 மணிக்கு பிற்பாடு மருந்தெடுக்க போகின்றவர்கள் மருந்தாளர் இல்லாததால் சிறிய வருத்தத்துக்கு போனாலும் அவர்கள் வைத்தியசாலையிலே தங்கி நின்றுதான் சிகிச்சை பெற வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை இருக்கிறது. அதே போல விடுமுறை நாட்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் முன்பு 10 மணி வரை வைத்தியசாலை இயங்கியது. ஆனால் இந்த நாட்களில் இப்ப மருந்தாளர் இல்லாததால் இந்த வைத்தியசாலைகள் இயங்குது. எனவே இது கடல் கடந்து மிக தொலைவிலே இருக்கக்கூடிய அனைத்து விதத்திலுமே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீவகத்திலே நாங்கள் அடிப்படை இந்த 4-5 கோரிக்கைகளை முன்வைத்த இந்த 4 அடிப்படை உரிமைகளுக்காகவே போராடுகின்றோம். இந்த போராட்டத்துக்கான தீர்வு கிடைக்க வேண்டும். இந்த போராட்டத்தினுடைய தீர்வு நாங்கள் ஒரு மாத கால அவகாசம் விடுகிறோம். அந்த அவகாசத்துக்குள்ளே இதற்கான தீர்வு கிடைக்காவிட்டால் எங்களுடைய போராட்ட வடிவங்களை மாற்றி இந்த 4 கோரிக்கைக்கான 5 அம்சங்களும் தீர்வு கிடைக்கும் வரை உறுதியோடு இறுதி வரை போராடுவோம் என்பதையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நெடுந்தீவு மக்கள் தங்களுடைய அடிப்படை வசதிகளை வலியுறுத்தி மிக நீண்ட காலமாக தாங்கள் புறக்கணிக்கப்படுகின்ற விடயங்களை வெளிப்படுத்தி ஒரு பெரியொரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். மாவலித்துறையிலிருந்து பிரதேச செயலகம் வரையான தூரத்திற்கு நீண்ட ஒரு பேரணியாக வந்து பிரதேச செயலகத்திற்கு முன்னாலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பிரதேச செயலாளரூடாக ஆளுநருக்கும் அரசினுடைய ஏனைய அமைச்சுக்களுக்கும் கையளித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நெடுந்தீவு ஒரு கடல் கடந்த ஒரு தீவாக இருந்தாலும் கூட தமிழர் தேசத்தை பொறுத்தவரையிலே சுற்றுலாத்துறையிலே எதிர்காலத்தில் மிக பெரும் வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கிறது. கடந்த காலத்திலே யுத்தம் காரணமாகவும் மற்றும் இங்கிருக்கக்கூடிய வளப்பற்றாக்குறைகள், குறிப்பாக குடிநீர் நெருக்கடிகள் காரணமாகவும் இங்கிருந்து பெருமளவான மக்கள் வெளியேறி வேறு மாவட்டங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்ல வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு சூழல் ஏற்பட்டது. யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகள் கடந்திருக்கிற நிலையிலே இந்த நெடுந்தீவு மக்களுக்கான அல்ல
நெடுந்தீவு உட்பட இந்த தீவக மக்களுக்கான அடிப்படை வசதிகள், குறிப்பாக போக்குவரத்து, குடிநீர் போன்ற கல்வி, சுகாதாரம் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்படாத காரணத்தினாலே மக்கள் மீள வந்து இங்கே குடியமர்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கூட தொடர்ந்து இங்கே வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. இந்த நிலைமை, இந்த அசமந்த போக்கு, இந்த பாராபட்சம் என்பது திட்டமிட்ட ரீதியிலே மேற்கொள்ளப்படுவதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த தீவக மக்களுடைய, குறிப்பாக நெடுந்தீவு மக்களதும் ஏனைய தீவக மக்களதும் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாக பல தடவைகள் நாங்கள் இதற்கு முன்னரும் நாங்கள் நாடாளுமன்றத்தில் நான் இருந்தபோதும் இப்பொழுது எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் அரசோடு துறை சார்ந்தவர்களோடு தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றார். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கூட இந்த தேவைகள் தொடர்பாக அவர் வலியுறுத்தி கொண்டு வருகின்றார். ஆனாலும் ஆமை வேகத்திலே தான் சில விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் எங்களுக்கு பலத்த சந்தேகங்கள் இருக்கிறது. வீதி போக்குவரத்து வீதிகள் கூட சரியாக அபிவிருத்தி செய்யப்படவில்லை. 17 வருடங்களாகியும் இன்னும் இந்த பிரதான வீதி கூட முழுமையாக செப்பனிடப்படாத காரணத்தினாலே மக்கள் போக்குவரத்து செய்ய முடியாத நிலைமை காணப்படுகிறது. குடிநீர் மிகப்பெரிய பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய குடிநீர் கிணற்றிலே சாராப்பட்டி என்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் கிணற்றில் இருந்து கடற்படையினர் குடிநீரை எடுக்கின்ற காரணத்தினாலே மக்களுக்குரிய குடிநீர் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. அதிலும் இப்பொழுது ஏப்ரல் மாதம் அளவிலேயே கடந்த வருட இறுதியிலே கடுமையான மழை பெய்திருந்த போதும் கூட, பெருமளவு வெள்ளம் வந்திருந்த போதும் கூட இன்று 4 மாதங்களிலே அந்த சாராப்பட்டி கிணற்றிலே நீர் உவராக மாறுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது என்று சொல்லி சொன்னால் அதற்கு காரணம் அளவுக்கு அதிகமான நீர் கடற்படையினரால் நுகரப்படுவது தான் காரணமாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு 2 லட்சம் நீர் அங்கிருந்து எடுக்கப்படுவதாக மக்கள் இங்கே பகிரங்கமாக குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள். இந்த மக்களுக்கு குடிநீர் இல்லாத பொழுது மக்களுடைய எண்ணிக்கையை விட பல மடங்கு அதிகமாக இங்கே ஆக்கிரமித்து நிலை கொண்டிருக்கிற கடற்படையினருக்காக இந்த நீர் எடுக்கப்படுவது என்பது எங்களுடைய வளங்கள் வீணே கொள்ளையடிக்கப்பட்டு எங்களுடைய மக்களுக்குரிய அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாகவே அமைகிறது. ஆகவே அந்த கிணற்றிலிருந்து கடற்படையினருக்காக நீர் எடுக்கப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அதே போன்று இந்த கரையோரங்கள் இந்த புயல்கள் காரணமாக சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கடல் அரிப்பு நடைபெற்றிருக்கிறது. பெருமளவானவர்களுடைய கடல் தொழில்பாடுகளை அவர்கள் இழக்கின்ற நிலைமை உருவாகி இருக்கிறது. அவற்றை புனரமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதும் கூட அந்த விடயங்களும் உரிய முறையிலே கவனத்தில் கொள்ளப்படவில்லை. இங்கே வாழுகிற மக்கள் சோதகிகளாக இருந்தால்தான் அவர்கள் நாளாந்தான் தொழில் செய்யலாம். தொழில் செய்தால் தான் அவர்களுக்குரிய வருமானத்தை ஈட்டலாம். வருமானத்தை ஈட்டினால்தான் பிள்ளைகளை படிப்பிக்க முடியும். அவர்களுடைய அன்றாட சீவியத்தை போக்க முடியும். அவ்வாறான ஒரு நிலையிலே வைத்தியசாலை என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆனால் இந்த வைத்தியசாலையிலே அடிப்படை வசதிகள் கிடையாது. தாதியர்கள் இல்லை, மருந்து கொடுப்பவர்கள் இல்லை, வைத்தியர்கள் வருவதும் போவதும் என்கின்ற ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது. அதற்கு சுகாதார அமைச்சும் காரணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் போக்குவரத்து பிரச்சனைகளும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. இந்த விடயங்கள் எல்லாம் திட்டமிட்ட ரீதியிலே தான் இவ்வாறு பேணப்படுகிறதா என்கின்ற ஒரு சந்தேகம் தான் எங்களை பொறுத்தவரையிலே இருக்கின்றது. அதே போன்று பாடசாலையிலே மாணவர்களுக்கான ஆசிரியர்கள் கிடையாது, வளங்கள் கிடையாது, மின்சார விநியோகங்கள் என்பது சீர்கெட்டு கிடக்கிறது. இவ்வாறு பல்வேறு அரச உத்தியோகத்தர்கள் போக்குவரத்து செய்வதில் உள்ள நெருக்கடிகள் காரணமாக அந்த சேவைகளும் பெருமளவிலே நெருக்கடியிலே இருக்கிறது. பிரதேச சபை தன்னுடைய கடமைகளை செய்வதற்கு வேண்டிய அடிப்படை வசதிகள் என்பது கிடையாது. இவ்வாறான ஒரு சூழலிலே இந்த அரசு இந்த விடயத்திலே அசம்பந்தமாக இருக்கிறது. கடந்த அரசாங்கங்களை குற்றஞ்சாட்டி வந்த அனுரகுமார திசாநாயக்கா இன்று பதவிக்கு வந்து 2 ஆண்டுகளை நெருங்குகிற பொழுது இன்றும் இந்த பிரதேசம் ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அவர்கள் பதவிக்கு வருவதற்காக கடந்த அரசாங்கங்களை குற்றஞ்சாட்டினார்களே தவிர அவர்களை போன்று ஒரு இனவாத ரீதியாக இந்த பகுதிகளிலே தமிழ் மக்கள் வசதிகளை பெற்று அவர்கள் இங்கே நிரந்தரமாக குடியமர்ந்து விடக்கூடாது, வெளியேறினவர்கள் மீண்டும் வந்து விடக்கூடாது என்பதில் அனுர அரசாங்கமும் குறியாக இருப்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே இந்த மக்களுடைய போராட்டம் நிச்சயமாக மாற்றங்களை ஏற்படுத்தும். அரசுக்கு ஒரு நெருக்கடியை நிச்சயமாக இது ஏற்படுத்தி இருக்கும்.